ஏசியாஸ் ரிச்சஸ்ட் பர்சன் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து மிஸ்டர் கௌதம் அதானி. ஃபஸ்ட்டு வந்துட்டு மிஸ்டர் முகேஷ் அம்பானி இருந்தார். இப்போ அவரை ஓவர்டேக் பண்ணி மிஸ்டர் கௌதம் அதானி முதலிடத்துக்கு வந்துட்டார். அதாவது இந்த ஏசியா கண்டத்திலேயே அந்த கௌதம் அதானி தான் ரொம்ப பெரிய செல்வந்தர், ரிச்சஸ்ட் பர்சன் அப்படின்னு நாம் வந்துட்டு சொல்லலாம். ஸோ அவரோட பேக்ரவுண்டு என்ன, அவர் என்னென்ன தொழில் பண்ணுறாரு, அவரோட நெட்வொர்க் என்னன்றதை நம்ம அடுத்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ மிஸ்டர் கௌதம் அதானி இவர் தான் வந்துட்டு இந்த ஏசியா கண்டத்திலே ரொம்ப பெரிய பணக்காரர். ஸோ இவரோட நெட்வொர்த்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 92.6 பில்லியன் US$ன்னு சொல்கிறாங்க. இதை வந்துட்டு நம்ம இந்தியன் ருப்பியில் கன்வெர்ட் பண்ணப்போ கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் கோடி வருது. ஸோ இவரோட சொத்து மதிப்பு வந்துட்டு 8 லட்சம் கோடி அது அப்ராக்சிமேட்டாக வருது. அடுத்த 2வது இடத்துல வந்துட்டு மிஸ்டர் முகேஷ் அம்பானி இருக்கிறாரு. அவரோட நெட்வொர்த் வந்துட்டு 90.8 பில்லியன் அப்படின்னு வந்துட்டு எஸ்டிமேட் பண்ணியிருக்கிறாங்க. இதை வந்து நம்ம இந்தியன் மணியில் நம்ம வந்துட்டு கன்வெர்ட் பண்ணுறப்போ அவன் கிட்டத்தட்ட ஒரு 7.5 லட்சம் கோடி வருது அவரோட சொத்து மதிப்பு. ஓவரால் சொத்து மதிப்பு வந்து 7.5 லட்சம் கோடி மிஸ்டர் முகேஷ் அம்பானியோடது. அடுத்து 3வது இடத்துல வந்துட்டு சீனாவை சேர்ந்த ஷாங் ஷன்ஷன் அப்படின்றவர் வந்துட்டு 3வது இடத்துல வந்துட்டு வந்திருக்கிறாரு. அவரோட சொத்து மதிப்பு வந்துட்டு கிட்டத்தட்ட 62 பில்லியன் US$ அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இதை வந்துட்டு நம்ம இந்தியன் ருப்பியில் கன்வெர்ட் பண்ணுறப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் கோடி வருது அவரோட ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு. ஸோ இதுதான் வந்துட்டு இப்போதைக்கு டாப் 3, அதாவது ஃபஸ்ட்டு 3 இடத்துல இருக்கிறவங்களோட சொத்து மதிப்பு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிற மிஸ்டர் கௌதம் அதானி எடுத்துக்கலாம். இவருக்கு தானே கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் கோடி வரைக்கும் இருக்குது. ஸோ அப்படி என்ன தொழில் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இவர் யாருன்னா, இவர் வந்துட்டு அதானி குரூப் கம்பெனியோட சேர்மன் இவர் தான். இவர் வந்துட்டு 1988 ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் தான் வந்தார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி ஸோ இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை வந்துட்டு உருவாக்கியிருக்கிறாரு. இப்போ இவர் வந்துட்டு பவர் ப்ரொடக்ஷனு, அதுக்கப்புறம் பார்ட்ஸு, ஏர்போர்ட்டு, ரினியூவபிள் எனர்ஜி, ஸோ இந்த மாதிரியான எல்லா செக்டார்லேயும் இவரோட பங்களிப்புன்றது ரொம்ப பெருசாகவே இருக்குது. இப்போதைக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவர் நுழையாத பிஸ்னஸே இல்லைன்னு கூட சொல்லலாம். ஸோ மேக்ஸிமம் எல்லா பிஸ்னஸ்லையும் இவர் வந்துட்டார். இவருக்கு ரொம்ப அதிகமாக வந்து கை கொடுத்து ரினியூவபிள் எனர்ஜியில் தான் ரொம்ப அதிகமாக ப்ராஃபிட் வந்து கொடுத்ததுன்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட், அதாவது இந்த ஏர்போர்ட் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்துட்டு இவரோட கண்ட்ரோலில் தான் வந்துட்டு இருக்குது இந்தியாவில் இருக்கிற நிறைய ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு. ஸோ இந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுறவர் இன்றைக்கி வந்துட்டு ஏசியாவிலேயே ரிச்சஸ்ட் பர்சன் அப்படின்ற ஒரு இடத்த வந்துட்டு பிடிச்சிருக்கிறது. அதுவும் இவர் இந்தியாவை சேர்ந்தவர்னு நம்ம சொல்கிறப்போ நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயந்தான்.